வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். 3 நாடுகள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி புறப்பட்டுச் சென்றார். எரிசக்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவு அடைவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் வன்முறை நீடிப்பதால் அந்நாட்டிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காசாவில் பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியின் 68 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிஷா தாஹியா பங்கேற்கிறார். இனி விரிவான செய்திகள். 3 நாடுகள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி புறப்பட்டுச் சென்றார். ஃபிஜி அதிபர் திரு ராட்டு வில்லியமே அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார். ஃபிஜியில் வாழும் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். நாளை மறுநாள் நியூசிலாந்து செல்லும் அவர் வரும் 9ஆம் தேதி வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து அதிபர் திருமதி சிண்டி கைரோ மற்றும் பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். கல்வி மாநாடு ஒன்றில் பங்கேற்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்திய சமூகத்தினருடன் கலந்துரையாடவுள்ளார். பின்னர் டிமோர் லெஸ்டி நாட்டிற்கு செல்லும் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்துகிறார். நாட்டில் எரிவாயு உற்பத்தி சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடு என்ற இலக்கை எட்ட இந்த சாதனை உதவும் என்றும் எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைவது அவசியம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அரசின் உறுதிப்பாட்டை இந்த சாதனை எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார். முன்னதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் 2020-21 நிதியாண்டில் 28.7 பில்லியன் கனமீட்டராக இருந்த எரிவாயு உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 36.43 பில்லியன் கனமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு எரிவாயு உற்பத்தி 45.3 பில்லியன் கனமீட்டராக அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. மக்களவையில் சுகாதாரத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்றும் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. சில மசோதாக்களும் இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. மாநிலங்களவையில் எண்ணெய் வயல்கள் கட்டுப்பாட்டு மற்றும் மேம்பாட்டு திருத்தச் சட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. வேளாண் துறை மானிய கோரிக்கை குறித்த விவாதமும் இன்று நடைபெறவுள்ளது. பங்களாதேஷில் வன்முறை சம்பவங்கள் நீடிப்பதால் அந்நாட்டிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போது பங்களாதேஷில் வசிக்கும் இந்தியர்கள் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவசர உதவி தேவைப்படுவோர் டாக்காவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான தொலைபேசி எண்களை வெளியுறவுத்துறை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி இன்று அங்கு பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீநகர் அக்னூர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகனங்கள் சோதனையிடப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினருடன் துணை ராணுவ படையினரும் கூட்டாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை நினைவுகூரும் வகையில் புதிய தபால் தலையை இந்திய அஞ்சல் துறை இன்று வெளியிடுகிறது. டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புதிய தபால் தலையை வெளியிட அதனை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பெற்றுக் கொள்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்ணீர் பற்றாக்குறையே திட்டத்தின் தாமதத்திற்கு காரணம் என்று கூறினார்.
இத்திட்டத்தின் கீழ் பவானி ஆற்றிலிருந்து 1.5 TMC தண்ணீர் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 1045 குளங்களுக்கு நீரேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதலாக குளங்களை சேர்ப்பதற்கு தனித்திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய தேரோட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தூத்துக்குடியில் குவிந்துள்ளதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நேற்றிரவு நடைபெற்ற கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மட்டுமில்லாமல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பனிமயமாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் விமானப்படைகள் நேற்று 2 பள்ளிகள் மீது குண்டுகளை வீசியதாகவும் இதில் 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று பாலஸ்தீன உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஆனால் ஹமாஸ் அமைப்பின் தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதுவரை காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 39,583 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காசாவில் பள்ளி மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு நசீர் கனானி கூறியுள்ளார். டெல்லி, உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீரில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்திலும் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குஜராத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நேற்று இரவு மீட்டனர். இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியின் 68 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் நிஷா தாஹியா பங்கேற்கிறார். இன்று நடைபெறவுள்ள பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று மலேசியாவின் லீ ஜி ஜியாவை எதிர்கொள்கிறார். மகளிர் டேபிள் டென்னிஸ் காலிறுதிக்கு முந்தைய சுற்று குழு போட்டியில் இந்தியா ருமேனியாவை எதிர்கொள்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 32 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இலங்கை நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்புக்கு 240 ரன் எடுத்தது. வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டையும், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டையும், முகமது சிராஜ், அக்ஷர் பட்டேல் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 241 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 42.2 ஓவரில் 208 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெஃப்ரி வாண்டர்சே 6 விக்கெட்டையும், சரித் அசலன்கா 3 விக்கெட்டையும் வீழ்த்தினர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 129 ரன் எடுத்தது. 130 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 131 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மன்னார்குடியில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான ஹாக்கி போட்டியில் திருச்சி விளையாட்டு விடுதி அணி கோப்பையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3 நாடுகள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி புறப்பட்டுச் சென்றார். எரிசக்தி உற்பத்தியில் நாடு தன்னிறைவு அடைவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் வன்முறை நீடிப்பதால் அந்நாட்டிற்கு பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காசாவில் பள்ளி ஒன்றின் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த போட்டியின் 68 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிஷா தாஹியா பங்கேற்கிறார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.